தமிழ் பெண்கள் யாருமே கற்போடு இல்லை. குஷ்புவுக்கு இதை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. பிரபு குடும்பத்தின் நிம்மதிக்கு குழந்தை கூட இருந்திருக்கு பிரபுவுக்கு. இதை பேசுறதுக்கு குஷ்புக்கு என்ன தகுதி இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கும்போது நடிகை குஷ்பு அவங்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியை கண்டிச்சு ஒரு விமர்சனம் கொடுத்திருக்காங்க. குடும்ப ஒற்றுமையை யாருமே குலைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஆர்த்தியின் காதல் இவங்க ஒண்ணு சேர்றதுக்கு குஷ்பு தான் நான் ஒரு மூல காரணமா இருந்தேன் அப்படின்னு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஜெயம் ரவி தவறு செய்யறாரு, அவர் திருந்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. குஷ்பு இதை சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? குஷ்புவுக்கு இதை சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க ஒரு காலத்துல தமிழ் பெண்கள் யாருமே கற்போடு இல்லை அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை பொதுவெளியில சுமத்தி பேட்டி கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க மேல எத்தனையோ நீதிமன்றங்கள்ல வழக்கெல்லாம் தொடரப்பட்டது. அது அவங்களுடைய ஒரு சாணக்கிய தந்திரத்தினால அந்த வழக்குகள்ல இருந்து மீண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தின் நிம்மதியை கெனிஷா குலைப்பது மாதிரியான துணியில குஷ்பு பேசியிருக்காங்க. இதை பேசுறதுக்கு குஷ்புக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களும் இதே காரியத்தை தான் செய்ய நினைச்சிருக்காங்க ஒரு காலத்துல. பிரபுவுடைய குடும்பத்துல பிரபுவை காதலித்து அவர் ஏற்கனவே திருமணமாகி அப்போ குழந்தை கூட இருந்திருக்கு பிரபுவுக்கு. அப்படி ஒரு குடும்ப தலைவராக இருந்த பிரபுவை கூட்டிட்டு கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உறுதியோடு இருந்து தன் மகனை குஷ்புவிடமிருந்து பிரித்ததால் அந்த குடும்பத்தின் நிம்மதி பாதுகாக்கப்பட்டது. இல்லைன்னா குஷ்பு அந்த பிரபு குடும்பத்தின் நிம்மதியை எப்போவோ சீர்குலைச்சிருப்பார். எனவே குடும்பத்தின் நிம்மதியை பற்றி பேசுவதற்கு குஷ்புவுக்கு எந்த தகுதியும் கிடையாது.